கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்தோர்னி அந்த புதிய நாளுக்காய் கூட அவர் சோத்திரத்தை கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய நாளில் கூட தேவன் நம்மளை தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நபர் பர்னபா. இவர் புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கிய தலைவராகவும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நெருங்கிய நண்பராகவும் விளங்கினார். இவர் பெயர் விளக்கம் பார்த்தோன்னா, இவருடைய இயற்பெயர் யோசேப்பு. ஆனால் அப்போஸ்தலர்கள் இவருக்கு பர்னபா என்று பெயரிட்டாராம். இதற்கு ஆறுதலின் மகன் என்று பெயர் பொருள். இவர் சைப்ரஸ் தீவை சேர்ந்த ஒரு லேவியர் என்று குறிப்பிடப்படத்தக்கவர். பர்னபாவின் நற்பண்புகள் பார்த்தோம்னா, இவர் தாராள குணம். தனது நிலத்தை விற்று அந்த பணத்தை அப்போஸ்தலர்களில் பாதத்தில் வைத்து ஏழைகளுக்கு உதவினார் என்று அப்போஸ்தலர் 4:36-37 பார்த்தோன்னா, அவர் அவ்வளவாய் ஒரு தாராள குணம் உடைய நபராய் காணப்படுகிறார். நம்பிக்கை அளிப்பவர். சவுல் பவுலாக மனமாற்றம் அடைந்த போது மற்ற சீடர்கள் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ள பயந்தனர். ஆனால் பர்னபா முன்வந்து பவுலை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களிடம் அவரை அறிமுகப்படுத்தினாராம். இவரை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர் நல்ல குணாதிசயம். வேதம் இவரை நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான் என்று வர்ணிக்கிறாராம். அப்போஸ்தலர் 11:24 பார்க்கும்போது இந்த பர்னபாவை குறித்து வேதமே சாட்சி அளிக்கிறது. அதாவது நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனமாய் இருந்தான் என்று குறிப்பிடப்படுகிறதா. ஸோ இப்படியாய் இவர் ஒரு தாராள குணமுடையவர், நம்பிக்கை அளிப்பவர், நல்ல குணாதிசயம் உடையவராய் காணப்பட்டாராமா. இவருடைய குணாதிசயம் பார்க்கும்பொழுது அந்த சவுலை யாரும் ஏற்றுக்கொள்ளாத பொழுது இவர் அறிமுகப்படுத்தி இவர் ஒரு நம்பிக்கையை ஊற்றி திக்கற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வகையில் அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய விசுவாசத்தினால அவரை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்ததை பார்க்க முடிகிறது. ஊழிய பணி. இவர் அந்தியோகியா ஊழியம், அதாவது அந்தியோகியா ஊழியம் சபை வளர்ந்த போது அங்கிருந்த விசுவாசிகள் உறுதிப்பட எருசலேம் சபை பர்னபாவை அனுப்பியலாம். அங்கு அவர் பவுலையும் அழைத்து ஓராண்டு காலம் ஊழியம் செய்தார். இவர் எருசலேம் சபையில் இருந்தபோது அங்கே இருந்து இந்த அந்தியோகியா சபை ஊழியம் வளர்ந்து கொண்டிருந்த பொழுது அங்கேயும் விசுவாசிகள் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக இவர் ஓராண்டு காலம் ஊழியம் செய்து அங்கு விசுவாசிகளை பெருக்கியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இவர் முதல் மிஷனரி பயணம். பரிசுத்த ஆவியானவரின் அழைப்பின்படி பவுலும் பர்னபாவும் இணைந்து முதல் மிஷனரி பயணத்தை தொடங்கினார் என்று அப்போஸ்தலர் 13 குறிப்பிடப்பட்டது. மார்க்குடான உறவு பார்த்தோம்னா, யோவான் பற்றி பர்னபாவின் உறவினர் ஒரு பயணத்தில் மார்க் பாதியில் விலகியதால் பவுல் அவரை மீண்டும் அழைத்து செல்ல விரும்பவில்லை. ஆனால் பர்னபா அவருக்கு மறுவாய்ப்பு அளித்து தன்னுடைய அழைத்து சென்றார் என்று நம்ம நேற்றைய தினத்தில் மார்க்கை குறித்து பார்க்கும்போது நம்ம பார்த்தோம். இந்த மார்க்கு முதல் பயந்து திரும்பி போனதுனால பவுல் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த பர்னபா அவர் மீது நம்பிக்கை வைத்து மறுபடியும் ஒரு மறுவாய்ப்பு கொடுத்தார். அப்படிதான் இவர் இந்த பவுலுக்குமே அவர் தான் ஒரு மறுவாய்ப்பு கொடுத்ததை பார்க்க முடிகிறது. ஏன்னா சவுலா இருந்த பொழுது அவர் மிகவும் கொடூரமாக இருந்து கிறிஸ்தவர்களை அழித்து கொண்டு இருந்தார். அவர் மனமாற்றம் அடைந்து பவுலாய் மாறினார். ஆனால் மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கேயுமே இந்த பர்னபா அவருக்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்ததை பார்க்க முடிகிறது. அதே போலதான் மார்க்கோட வாழ்விலும் அவர் முதல் தரம் தோல்வியுற்ற போது இரண்டாம் தரம் அவர் வரும்பொழுதும் அவருக்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுத்து பவுலே வேண்டான்னு சொன்ன பொழுதும் அவரு கூட கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட பொழுதுமே பர்னபா அவருக்காக ஒரு மறுவாய்ப்பு கொடுத்தது நிமித்தம்தான் மார்க் ஒரு பெரிய விசுவாசியாக ஊழியக்காரனாக வளர்ந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 3 முக்கிய பாடங்கள் பார்த்தோன்னா, ஊக்குவித்தல், விட்டு கொடுத்தல், மறுவாய்ப்பு அளித்தல். ஆமாம், இவரோட பர்னபா ஒரு ஊழியக்காரராய், இவர் ஒரு விசுவாசம் உள்ளவராய், பைபிள் இவர் ஒரு நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனாய் இருந்தான் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த பரிசுத்த ஆவியோடு விசுவாசத்தோடு நல்லவனாக இருக்கிறதோடு இவருக்கு இருந்த ஒரு மெயினான குணாதிசயம் நம்ம பார்க்கும்பொழுது ஊக்குவித்தல். மற்றவர்களை ஊக்குவித்து அவங்களுக்கு ஒரு மறு வாய்ப்பு அளிப்பதில் இவர் சிறந்தவராக இருந்ததை பார்க்க முடிகிறது. பவுலுக்காக இருக்கட்டும், மார்க்குக்காக இருக்கட்டும், இவர் ஒரு
தன்னுடைய அவர் அவரால் முடிந்தவற்றில் அவர்களுக்கு ஒரு மறு வாய்ப்பை கொடுத்து அவர்களை ஒரு பெரிய ஊழியக்காரர்களாக விசுவாசிகளாக மாற்றியதை பார்க்க முடிகிறது. மற்றும் விட்டு கொடுத்தல். பவுல் பிற்காலத்தில் பெரிய தலைவராக வளர்ந்த பொழுது பர்னபா பொறாமைப்படாமல் அவருக்கு துணை நின்றார். இந்த பவுலை ஏற்றுக்கொள்ள வைத்ததே இந்த பர்னபா தான். ஆனால் அவர் வளர்ந்த ஒரு பெரிய தலைவனாக ஆன போதும் அவர் விட்டு கொடுக்க அவர் எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் அவரை விட்டு கொடுத்து அவர் வளர்ச்சியை பார்த்து பெருமிதம் கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. ஸோ இப்படியாக நம்ம பர்னபாவை குறித்து பார்க்கும் பொழுது அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய காரணங்கள், முதலாவது நம்ம நல்லவராக விசுவாசிகளாக தேவன் சாட்சி கொடுக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் இவரை குறித்து சாட்சி சொல்கிறத பார்க்க முடிகிறது. அப்படியாய் இருந்த இவர் அப்படி இருந்தோமானா மற்றவர்களை நம்ம ஊக்குவிக்க முடியும், மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்து நம்ம மனதில் எந்த பொறாமையும் இல்லாதபடி நம்ம இருக்க முடியும் என்பதை இந்த இடத்துல நம்மளுக்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. ஸோ நாமும் கூட இன்றைய நாளில் இந்த பர்னபாவை குறித்து நம்ம இருதயத்தில் வைத்து கொண்டு அவரை போல மற்றவர்களை ஊக்குவிக்கும் பிள்ளைகளால் பொறாமை கொள்ளாமல் ஒருவரில் ஒருவர் அன்பு வைத்து நம்ம நடக்கும் பொழுது தேவனை பின்பற்றி அவரோட நல்ல ஊழியக்காரர்களாக ஆவிக்குரியவர்களாக விசுவாசிகளாக இருப்போமானால் அவரோட நற்பண்புகளான மற்றவர்களை ஊக்குவித்தல், மற்றவர்களை மறுவாய்ப்பு அளித்தல், மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்தல் என்ற குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ளும் இருக்கும் என்பதை நம்மளால் உணர முடியும். ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என்னால் தகப்பனே அப்பா, இது ஒரு நல்ல வேலைக்காய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே இன்றைய நாளில் கூட அப்பா நாங்கள் பர்னபாவை குறித்து அப்பா ராஜா தகப்பனே நாங்கள் அப்பா கற்றுக்கொண்ட இந்த பாடங்களுக்காக நன்றி ராஜா. அவரை போல் அப்பா வேதமே எங்களை குறித்து சாட்சி சொல்லும்படியாய் நாங்கள் நல்லவர்களா அப்பா ஊழியக்காரர்களாக விசுவாசிகளாக இருக்கும்படியாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. மற்றவர்களை அப்பா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்களால் முடிந்த வரையில் எங்களுக்கு அப்பா கிடைக்கிற வாய்ப்புகள் அப்பா அவர்களுக்கு அப்பா தகப்பனே நாங்கள் மறுவாய்ப்பு கொடுக்கவும் அப்பா அவர்களை ஊக்குவிக்கும்படியாக எங்களுக்கு ஞானத்தையும் அப்பா எங்கள் மன தாராளத்தையும் கொடுங்க ராஜா. அப்பா அவர்களை கண்டு நாங்கள் அப்பா எங்கள் உடன் ஊழியர்களையோ மற்றவர்களையோ கண்டு நாங்கள் பொறாமைப்படாமல் ராஜா அவங்க வளர்ச்சியில் அப்பா நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். அவங்க வளர்ச்சியில் அப்பா அவங்களை நாங்கள் அப்பா பாராட்டவும் கூடிய ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க. நீர் கொடுத்த கற்பனையின் பிரகாரம் அப்பா நாங்கள் ஒருவர் அன்பாய் இருக்கும்படியாக எங்களை நீர் கிருபை பாராட்டுங்க. அந்த அன்பாய் நாங்கள் இருக்கும் பொழுது அப்பா அந்த பொறாமை அப்பா பொச்சரிப்புக்கான இடம் இல்லாமல் அப்பா மற்றவர்களை நாங்கள் ஊக்குவிப்பவர்களாய் அவர்களுடைய அப்பா வளர்ச்சியில் அப்பா நாங்கள் அப்பா அவர்களை பாராட்டும்படியாக எங்களுக்கு அந்த மன தாராளத்தையும் அப்பா மனப்பக்குவத்தையும் நீர் தந்தருளுங்க அப்பா. என் தேவன் உண்மை நாங்கள் பின்பற்றி செல்லும் பொழுது அப்பா உம்முடைய விசுவாசி ஊழியர்களாக இருக்கும் பொழுது இந்த பர்னபாவை போல நாங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாய் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு மறுவாய்ப்பை தந்து அதன் மூலம் அவங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதை அப்பா நாங்கள் கண்டு நாங்கள் சாட்சிகளாய் நிறுத்தப்படும்படியாக எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க. அப்படியா நீர் செய்ய போமைக்காய் நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. அப்பா இந்த பர்னபாவை போல நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தி நீர் வழிநடத்த வேண்டுமாய் கூட மிகென்றும் அன்றாடுகிறோம். நீர் எங்களோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் ஜீவனால தகப்பனே.